அம்மாவை சேர்த்துட்டாங்க. ஏன்னா சிவபெருமாள் எல்லாத்துக்கும் விடிய காத்தால எல்லாத்துக்கும் படி இழக்க போனாராமா. அந்த டைம் அந்த அம்மா வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரர் போறாரு, எல்லாத்துக்கும் படி அளந்துடுறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு எறும்பு மட்டும் எடுத்து கூட போட்டு மூடி வச்சுட்டாங்களாமா. அப்போ எல்லாத்துக்கும் படி அளத்துல அப்படம் வந்து உட்கார்ந்தாராமா சிவபெருமான். அப்ப பார்வதி அம்மா சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் நீங்க படி அளந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நான் படி இறந்துட்டேன். ஒருத்தவங்களுக்கு கூட நீங்க ஒரே ஒருத்தவங்களுக்கு நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க கொடுக்காம இருந்திருப்பீங்க. அது யாருங்கிறது இல்லம்மா, என்ன பொறுத்தவரை இல்லை, நீங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலன்னு அடிச்சு சொல்லிச்சாமா. இல்லை நீ யாருன்னு சொல்லிங்கும் போது அந்த கூடையை திறந்து காமிச்சிச்சா. அந்த கூடை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசி அந்த எறும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். அதனாலதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில எந்திரிச்சதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல புத்துக்கண்ணு, இந்த எறும்பு புத்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கள் எல்லாம் பச்சரிசியும் சர்க்கரையும் சேர்த்து போடணும். அது வந்து சிவபெருமான், அதுதான் சிவபெருமான். அந்த ஒரு இடத்துலதான் அவர் காட்சி கொடுத்துருக்காரு. நான் போட்டுட்டேன் அப்படி. இதுக்கு என்ன சொல்றேன், நான் செஞ்சது தப்பு தான் கண்மனவா, எனக்கு எந்த தண்டனை வேணுமோ நீங்க கொடுங்க, எனக்கு நீ இன்னையில இருந்து நீ பூலோகத்துக்கு செல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால கடற்கரை ஓரத்துல அதனாலதான் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த ரவுண்டு தாலி இது போட்டிருப்பாங்க, கீழ் ஜாதிக்காரவங்களோட போயிட்டு. அதனாலதான் மாரியம்மாவை எல்லா மக்களும் கும்பிடுவாங்க. இவங்க கும்பிடணும் அவங்க கும்பிடணும்னு கிடையாது. அந்த கூவத்துல இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த அம்மா இருந்து அந்த சாபத்தை நிவர்த்தனை பண்ணி தான் நம்ம மலையனூர் கோயிலுக்கு வர்றாங்க மயான கொள்ள டைம். சரிங்களா? அந்த அம்மா வந்து சக்தி அந்த அளவுக்கு, நம்ம தெய்வங்கன்ட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க பொய் அப்படின்னு, தெய்வம் இருக்கிறது உண்மை.